காலுக்காக இப்ப எல்லாம் தன்னோட வீட்டுக்கு ரொம்பவும் லேட்டா வர்றது வழக்கமாயிடுச்சு. அன்னைக்கும் ரொம்பவும் லேட்டா தான் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தது. இப்படி திரும்பி வந்த காலுக்காக தன்னோட வீட்டு கதவை மெதுவா திறந்து சத்தம் போடாம வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இருந்தாலும் கதவு திறந்த சத்தத்தை கேட்டு கண்ணை மூடிக்கிட்டு படுத்திருந்த கோரிக்காக எழுந்திரிச்சு உட்காந்துருச்சு. வந்துட்டீங்களா? ஊரே அடங்கினதுக்கு அப்புறம் திருட்டு பையன் மாதிரி வீட்டுக்குள்ள வந்து நுழையிறீங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த காட்டுல நான் ஒரு பெரிய மனுஷன். நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். பாவம் ரோனி வீட்டுல பசியோட உட்கார்ந்து இருந்தது. அதுக்கு போய் கொஞ்சம் தானியங்களை கொடுத்துட்டு வரேன். வீட்டுல நானும் என் பிள்ளையும் பட்னியா கிடக்குறோம். எங்களுக்கு தானியங்களை யார் கொடுக்கறது? கோரி, நேத்து நாம சாப்பிட்டது போக கொஞ்சம் தானியங்கள் மீது இருந்துச்சுல்ல, அது என்ன ஆச்சு? நம்ம ஜக்கு வளர்ற பையன். அவன் திடீர்னு பசிக்குதுன்னு கேட்டா சாப்பிட ஏதாவது கொடுக்க வேண்டாமா? சரி சரி, ஓவரா சத்தம் போடாத. நாளைக்கு காலையில உங்களுக்கு தேவையான தானியங்களை எடுத்துக்கிட்டு வர்றேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு தன்னுடைய கூட்டுல படுத்துக்குச்சு. பிறகு கோரிக்காகவும் தன்னோட பையன் ஜக்கு பக்கத்துல படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சது. பிங்கி, இந்த மாதிரி ராத்திரியில போன் போடாதன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்லைங்க, நீங்க வீடு போய் சேர்ந்துட்டீங்களா இல்லையான்னு எனக்கு மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது. அதனாலதான் போன் போட்டேன். வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்கல்ல? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். போனை கட் பண்ணு, காலையில பாப்போம். இப்படி பேசின காலுக்காக தன்னுடைய மனைவி தூங்கிடுச்சான்னு ஒரு முறை பாத்துக்குச்சு. பிறகு போனை ஆஃப் பண்ண காலுக்காகவும் அப்படியே படுத்து தூங்கிடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ரீட்டா, கொஞ்ச நாளா காலனோட பிங்கியோட வீட்டுக்கிட்ட அடிக்கடி பாக்குறேன். ஆமா ஆமா, காலு இப்பெல்லாம் ரொம்பவும் லேட்டா தான் வீட்டுக்கு போகுது. ஒரு நாள் இது பிங்கி வீட்ல இருந்து வெளியே வர்றத நானே பார்த்தேன். இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது காலுக்காக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. காலுக்காக கண்ணுக்கு கண்ணாடி போட்டு தலையில தொப்பி வச்சிருந்தது. காலண்ணா, என்ன விஷயம்? இப்பெல்லாம் நீங்க பண்ற மேக்கப் பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கு. உங்க உண்மையான வயசு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? உலகம் அழிய போற சமயத்துலதான் இப்படி எல்லாம் வித்தியாசமா நடந்துப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோனா, ரீட்டா, இந்த காலுவோட உடம்புக்கு தான் வயசாச்சே தவிர மனசுக்கு வயசாகல. சரி, அதையெல்லாம் விடுங்க. இந்த தொப்பியும் கண்ணாடியும் எனக்கு நல்லா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, இது 2த்தையும் கைட்டி இப்பவே தூக்கி எரிஞ்சிடுறேன். காலு, அப்படியெல்லாம் செஞ்சிடாத. இது உனக்கு சூப்பரா தான் இருக்கு. இருந்தாலும் நீ மட்டும் சந்தோஷமா இருந்து என்ன புண்ணியம்? ஏதாவது வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சேன்னா உன்னோட வீட்டுல உள்ளவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நேத்து கூட கோரி ஏதாவது தானியங்கள் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துச்சு. சரி சரி, நிறுத்து. ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து தானியம் கேட்ட உடனே அதை பெருசா பேச ஆரம்பிச்சுட்ட. ராக்கி கிளி இப்ப 1 வருஷமா தானே வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீயும் இந்த மாதிரி கிண்ணத்தை தூக்கிக்கிட்டு வீடு வீடா அலைஞ்சதை மறந்துடாத. காலண்ணா, அதை விடுங்க. நீங்க இப்படி ஃபுல் மேக்கப்ல எங்க கிளம்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. காட்டோட கடைசி பகுதியில ஒரு கழுகு இருக்குல்ல, அந்த கழுகோட தங்கச்சிக்கு கல்யாணம். அதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் இப்ப அந்த கல்யாணத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இப்படி சொன்ன காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஆமா, அந்த கழுகோட தங்கச்சிக்கு போன மாசம் தான் கல்யாணம் ஆச்சு. இந்த காலுக்காக நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போகுது. காலண்ணா எங்க போனா நமக்கு என்ன? ரீட்டா, வா, நம்ம உணவு தேட போகலாம். வர வர நீங்க ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வரீங்க. நான் இனிமே உங்ககிட்ட பேச போறது இல்ல. பிங்கி, வீட்டை விட்டு கிளம்புறப்ப கோரி என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, என்னவோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? இங்க பாருங்க, சீக்கிரமா கோரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. பிங்கி, ஜக்கு சின்ன பையன். அவனால இப்ப அம்மாவை விட்டுட்டு தனியா இருக்க முடியாது. அதனாலதான் நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கிறப்ப நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஜக்குவை நான் என்னோட பையன் மாதிரி பார்த்துப்பேன். சீக்கிரம் என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணுங்க. சரி சரி, நான் இது விஷயமா யோசனை பண்றேன். தன்னோட குழந்தை ஜக்கு பசி எடுக்குதுன்னு சொன்னதால யார்கிட்டயாவது கொஞ்சம் தானியங்கள் வாங்கலாம்னு நினைச்சு கோரிக்காக வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. சோனா, என்னோட பையன் ஜக்கு ரொம்ப பசியில இருக்கான். உன்கிட்ட கொஞ்சம் தானியங்கள் இருக்குமா? இருந்தா கூடு, சீக்கிரமாவே திருப்பி கொடுத்துறேன். காலண்ணா கழுகக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு போனாருல்ல, அவர் கூடவே ஜக்குவையும் அனுப்பி வைக்க வேண்டியதுதானே. அவனும் கல்யாண விருந்த சாப்பிட்டுட்டு வந்திருப்பான்.
என்னது, காலேஜ் கல்யாணத்துக்கு போயிருக்காரா? வீட்டை விட்டு கிளம்புறப்ப என்கிட்ட அவங்க அம்மாவை பார்க்க போறதா தான் சொன்னாரு. கோரியக்கா, சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. காலண்ணா இப்ப எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். கல்யாண வீட்லயும் இருக்க மாட்டாங்க, அவங்க அம்மா வீட்லயும் இருக்க மாட்டாங்க. இப்ப காலண்ணா பிங்கி வீட்ல தான் இருப்பாங்க. எந்த பிங்கி? இந்த காட்டோட கடைசியில வீடு கட்டிக்கிட்டு இருக்காளே அந்த பிங்கியா? ஆமா, உங்க வீட்டுக்கார் நிறைய நேரம் பிங்கி வீட்ல தான் இருக்காரு. அப்படியா? அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு. போறேன், இப்பவே அந்த பிங்கி வீட்டுக்கு போறேன். இப்படி சொன்ன கோரிக்காக உடனே பிங்கி வீட்டை நோக்கி வேகமா பறந்து போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். கோரிக்காக இப்படி போய்கிட்டு இருக்கப்ப காலுக்காக எதிரில பறந்து வந்துகிட்டு இருந்தது. ஆமா, இப்ப நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. வீட்ல உங்க பையன் ஜக்கு பசியில இருக்கான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்க துப்பு இல்லாத உங்களுக்கு பிங்கி வீட்ல என்ன வேலை? ஆமா, அந்த வீட்டில இருந்து தான் வரேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் அப்படிதான் இருப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. என்னால என்ன பண்ண முடியும் நான் கேக்குறீங்க? நான் உங்க மனைவி, உங்களை கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கு. இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரிக்காகவும் காலுக்காக பின்னாலேயே பறந்து போச்சு. முதல்ல வீட்டுக்குள்ள போன காலுக்காகவும் வீட்டுக்காக உள்பக்கமா தாழ்பால் போட்டுக்குச்சு. காலு, கதவை தர, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உன் கூட பேசுறதுக்கு தயாரா இல்லை. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்லை. போ போ, உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. காலு, பார்த்து பேசுங்க. இப்படியெல்லாம் பேசுறதுக்கு பின்னால ரொம்ப வருத்தப்படுவீங்க. இப்படியெல்லாம் பேசுறீங்களே, நாம 2 பேரும் தனித்தனியா வாழ்ந்தா நம்ம பையனோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? எல்லா பிரச்சனையும் நானே பார்த்துப்பேன். என்னால எதையும் சமாளிக்க முடியும். நீ கிளம்பு, உனக்கு இங்க எந்த வேலையும் இல்லை. பிறகு கோரிக்காங்க அழுதுகிட்டே தன்னோட அம்மா வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. அப்பா, அம்மா எங்கப்பா? எனக்காக தானியங்கள் வாங்க போன அம்மா இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க? இங்க பாரு ஜக்கு, உங்க அம்மா நம்ம 2 பேரையும் இங்கேயே விட்டுட்டு அவ மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நாளையில இருந்து உனக்கு ஒரு புது அம்மா வருவாங்க. அவங்க நீ கேட்ட நேரத்துல கேட்ட உணவை கொடுப்பாங்க. வேண்டாம், எனக்கு புது அம்மா வேண்டாம். எனக்கு பழைய அம்மா தான் வேணும். சத்தம் போடாம இருக்கணும், இல்லைன்னா ஓங்கி ஒன்று வச்சிருவேன். அம்மா அம்மா, காலு என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிங்கி தான். அவ பின்னால சுத்திக்கிட்டு தான் நான் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு. கோரி, அழாம பொறுமையா இரு. பாதியில வந்த உறவெல்லாம் பாதியிலேயே போயிடும். அந்த காலு கண்டிப்பா ஒரு நாள் உன்னை பத்தி புரிஞ்சுப்பான். உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பான். மறுநாள் காலுக்காக பிங்கிய கல்யாணம் பண்ணி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருச்சு. நண்பர்களே, இந்த கதையோட 2வது பாகம் நாளைக்கு இதே நேரத்துல வெளிவரும். மறக்காம பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ரீட்டாக்கிளி அன்னை காலையில வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல ரீட்டாக்கிளியோட குழந்தை மிட்டு நானும் உன் கூட வருவேன்னு அம்மா கிட்ட அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். இங்க பாரு மிட்டு, வேலை செய்யற இடத்துக்கெல்லாம் உன்னை அழைச்சிக்கிட்டு போக கூடாது. நீ எப்போதும் போல இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இரு. அம்மா வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருவேன். அப்படின்னா நீங்க திரும்பி வர்றப்ப எனக்கு புதுசா ஒரு பொம்மை வாங்கிக்கிட்டு வரணும். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். பொம்மை மட்டும் இல்ல, அது கூடவே இனிப்பும் வாங்கிக்கிட்டு வருவேன். ஆனா நீ அம்மா திரும்பி வர வரைக்கும் கூட்லயே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. இப்படி சொன்ன ரீட்டாக்கிளி அது வேலை செய்யற வீட்டுக்கு பறந்து போச்சு. ரீட்டா அது வேலை செய்யற வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் வழக்கமா அது செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சது. வேலையிலிருந்து திரும்பின ரீட்டாக்கிளி வேற விளையாட்டு பொருட்கள் விற்பனை பண்ற கடைக்கு போச்சு. என்னங்க, சின்ன குழந்தை விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு பொருள் கொடுங்க. ரீட்டாக்கிளி இப்படி கேட்டதும் அந்த கடைக்காரர் ஒரு காரை எடுத்து கொடுத்தாரு. ஓகே, இது ரொம்ப நல்லா இருக்கு, நான் இதையே எடுத்துக்கிறேன். இப்படி சொன்ன ரீட்டாக்கிளி அந்த காரை எடுத்து கூடைக்குள்ள வச்சுக்குச்சு. பிறகு அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்ச ரீட்டாக்கிளி நேரா ஸ்வீட் கடைக்கு போச்சு. இப்படி அங்க போன ரீட்டா தன்னுடைய பையனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கிச்சு. பிறகு இது எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ரீட்டாக்கிளி கடைக்கு போனதால வீடு திரும்பறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இதனால ரீட்டாக்கிளி ரொம்ப வேகமா பறந்து வந்துச்சு.
இப்படி ரொம்ப வேகமா பறந்து வந்தப்ப எதிரில வர ஒரு சின்ன விமானத்தை கவனிக்க தவறிடுச்சு. அதனால கண் சிமிட்டும் நேரத்துல அந்த விமானத்துல மோதி ரீட்டா கிளி கீழே விழுந்துருச்சு. இப்படி கீழே விழுந்த ரீட்டா கிளியோட தலையில அடிபட்டதால அந்த இடத்துலயே உயிரை விட்டுடுச்சு. ரீட்டா கிளி இப்படி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு நிறைய பறவைகள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பாவம் ரீட்டா இப்பதான் தன்னோட குழந்தைக்காக விளையாட்டு பொருள் வாங்குச்சு. அப்ப நானும் அந்த கடையில இருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் விதி முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கூட இருந்த ரீட்டா இப்ப இல்ல. யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் இந்த மாதிரி முடிவு ஏற்படலாம். இதையெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இந்த சமயத்துல சோனா குருவி அங்க வந்து சேர்ந்துச்சு. பாவம் ரீட்டா தலையில அடிபட்டதால் தான் ரீட்டாவோட உயிர் இவ்வளவு சீக்கிரம் போயிடுச்சு. இந்த கூடை யாரது? இது ரீட்டாவோடதா? இந்த கூட ரீட்டாவோடதுதான். தன்னோட குழந்தைக்கு விளையாட்டு சாமானும் இனிப்பும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருந்தப்பதான் இப்படி ஒரு முடிவு வந்துருச்சு. பிறகு சோனா குருவி அந்த கூடையை தூக்கிட்டு ரீட்டா கிளியோட கூட்ட நோக்கி பறந்து போச்சு. ஆண்டி, நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த பொருளை எல்லாம் அம்மா உன்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. அம்மா கொடுத்தாங்களா? அம்மா எங்க? விட்டு உங்க அம்மா ஒரு முக்கியமான வேலையா வேற ஒரு காட்டுக்கு போயிருக்காங்க. சோனா குருவி முட்டுவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு உண்மையை சொல்லாம இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லுச்சு. சோனா குருவி இப்படி சொன்ன உடனே முட்டு அழ ஆரம்பிச்சான். வேற காட்டுக்கு போறப்ப என்னையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு போறேன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன விட்டுட்டு அவங்க மட்டும் போயிருக்காங்க. அம்மா என்ன ஏமாத்திட்டாங்க. முட்டை அழுததை பார்த்துட்டு சோனா குருவியோட மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு. இருந்தாலும் என்ன பண்றது, போன உயிரை திரும்பி கொண்டு வர முடியும். அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. அந்த காடு இப்ப இருட்ட ஆரம்பிச்சது. சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. இருந்தாலும் இந்த சின்ன குருவியை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? முட்டு, உன்னால இந்த கூட்டுல ராத்திரி தனியா இருக்க முடியாது. அதனால என் கூட எங்க வீட்டுக்கு வந்துரு. இல்ல ஆண்டி, நான் வரல. அம்மா காலையில வேலைக்கு போறப்ப நான் திரும்பி வர வரைக்கும் நீ கூட்லயே இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் தனியாவே கூட்ல இருப்பேன். எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. முட்டு இப்படி சொன்னதும் சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. இப்ப ராத்திரி ஆயிடுச்சு. அந்த காடு பூரா இப்ப சுத்தமா இருட்டி போயிடுச்சு. இதனால தனியா கூட்டுல உட்கார்ந்துருந்த முட்டு பயந்து போய் அழ ஆரம்பிச்சான். அம்மா, அம்மா, நீங்க எங்கம்மா இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. சீக்கிரம் வந்துருங்கம்மா. அந்த காடு ராத்திரி நேரத்துல ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. அதனால முட்டு அழுத சத்தம் ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்டுச்சு. அம்மா, மிட்டு அழுகுறான்னு நினைக்கிறேன். இது அவனோட சத்தம் தான். அவன் ஏன் இப்படி அழுகுறான்? பியூட்டி, ரீட்டா இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அது தெரியாத முட்டு தன்னோட அம்மா திரும்பி வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா, இன்னும் எவ்வளவு நாள் தான் அவங்கிட்ட இருந்து உண்மையை மறைப்பீங்க? அவன்கிட்ட சீக்கிரமா உண்மையை சொல்லணும். அவனை ஏமாத்த கூடாது. பியூட்டி, முட்டு ரொம்ப சின்னவன். அம்மா இருந்த செய்தி அவனால தாங்க முடியாது. அம்மா, அப்பா நம்மளை விட்டு போனப்ப நான் கூட இப்படிதான் அழுதுகிட்டே இருந்தேன். மறுநாள் ராத்திரி என்னோட கனவுல வந்த அப்பா, பியூட்டி அழாத, நான் சீக்கிரமே திரும்பி வந்துருவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி மிட்டுவோட அம்மாவும் சீக்கிரமா திரும்பி வருவாங்க. சரி சரி வா, நம்ம மிட்டுவை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம். இப்படி சொன்ன சோனா குருவி பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு ரீட்டாவோட கூட்ட நோக்கி பறந்து போச்சு. மிட்டு, வா எங்க வீட்டுக்கு போவோம். வரமாட்டேன். எங்க அம்மா வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். இல்லன்னா அம்மா வந்து என்ன திட்டுவாங்க. மிட்டு, உங்க அம்மா வந்தா மிட்டுவை திட்டாதீங்கன்னு நான் சொல்றேன். நான் சொன்னா உங்க அம்மா கேட்பாங்க. அப்படியா? நீங்க சொன்னா எங்க அம்மா கேட்பாங்களா? ஆமா மிட்டு, எங்க அம்மாவும் சொல்லுவாங்க, நானும் சொல்றேன். பிறகு இவங்களோட பேச்சை ஏத்துக்கிட்ட மிட்டு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போனான். வீட்டுக்கு போன உடனே பியூட்டி மிட்டுவை தன்னோட பக்கத்துல படுப்ப வச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சுது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ஆண்டி, எங்க அம்மா எப்ப வருவாங்க? மிட்டு இப்படி கேட்டதும் சோனா குருவி எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்துச்சு. மிட்டு, நீ என் கூட வா. நான் உன்னை உங்க அம்மா கிட்ட அழைச்சிக்கிட்டு போறேன். இப்படி சொன்ன பியூட்டி மிட்டுவை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட நண்பர்களை பார்க்க பறந்து போச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் மிட்டுவை தன்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துச்சு. மிட்டு, இவங்க எல்லாரும் என்னோட நண்பர்கள். இதுக்கப்புறம் இவங்க உனக்கும் நண்பர்கள் தான். நாங்க எல்லாரும் இனிமே உன் கூடவே இருப்போம். உனக்கு வர்றது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அதுல நாங்க பங்கு எடுத்துப்போம்.
பியூட்டி, நீ என்ன எங்க அம்மா கிட்ட அழைச்சிக்கிட்டு போறேன்னு சொன்னல, எங்க எங்க அம்மா? தம்பி, நான் ஒரு உண்மையை சொல்றேன் கேட்டுக்க. உங்க அம்மா இனிமே திரும்பி வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க. ஜக்கி இப்படி உண்மையை சொன்னதும் மிட்டு அதை கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சான். இங்க பாரு மிட்டு, நீ தைரியமா இருக்க வேண்டிய நேரம் இது. என்னோட அப்பா கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. எனக்கு கூட தான் அம்மா இல்ல, அவங்க இறந்து ரொம்ப நாள் ஆகுது. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தன்னா உங்க அம்மா உன் மேல கோவப்படுவாங்க. இப்படி மிட்டுவை சுத்தி நின்றுட்டு இருந்த பியூட்டியோட நண்பர்கள் எல்லாரும் மிட்டுவுக்கு ஆறுதல் சொன்னாங்க. பிறகு அவங்க எல்லாரும் மிட்டுவை கூப்பிட்டுக்கிட்டு மாந்தோட்டத்துக்கு போனாங்க. அங்க போன உடனே ஜக்கும் ராஜியும் பல்ட்டி அடிச்சாங்க. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்க மிட்டுவும் அவங்க கூட சேர்ந்து சிரிச்சு தன்னோட கவலையை கொஞ்சம் மறந்தான். பிறகு மற்ற பறவைகள் கூட சேர்ந்து மிட்டுவும் விளையாட ஆரம்பிச்சான். வாழ்க்கையில நமக்கு ஏதாவது இழப்பு வந்தா அதை தாங்கவே முடியாதுன்னு தோணும். ஆனா அது உண்மை இல்ல. காலம் போக போக நம்ம மனசுல உள்ள கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போய் சந்தோஷமா மாறிடும். இதுதான் வாழ்க்கை.